அன்பர்களே, நாம் இந்த வீடியோவில் கடக ராசிக்காரர்களுடைய குணநலன்களை பற்றி பார்ப்போம். கடக ராசிக்காரர்களுடைய யோகாதிபதிகள் யார், அவயோகாதிபதிகள் யார், இதையெல்லாம் இந்த வீடியோவில் பார்ப்போம். பொதுவாக கடகராசிக்காரர்கள் தன் தாயின் மேல் மிகுந்த அன்பை வைத்திருப்பவர்கள். அவர்களுடைய வாக்கு அனல் போன்றது. அவர்களுக்கு எப்பொழுதுமே தைரியம் நிறையவே இருக்கும். அதே மாதிரி எல்லாவற்றையும் அனுபவிக்கணும்னு நினைக்கக்கூடிய ராசி கடகராசிக்காரர்கள். இவர்கள் எப்பொழுதுமே ஏதாவது ஒரு தொழிற்சாலையில் உள்ள மண்டலத்துக்கு சென்றாலும் சரி, அல்லது அலுவலகத்துக்குள்ள உண்டான அந்த மண்டலத்துக்கு சென்றாலும் சரி, எந்த இடத்துல போய் இவர்கள் வேலை செய்தாலும் இவர்கள் மற்ற எல்லாரையும் எளிதாக கவர்ந்து விடுவார்கள். ஒரு டாமினேட்டிங் பவர் இந்த கடகராசிக்காரர்களுக்கு உண்டு. அங்கே இன்னொருவர் டாமினேட் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னா, இவர் அந்த டீமுக்கு உள்ளே போய் கம்ப்ளீட்டாக எல்லாரையும் டாமினேட் பண்ணிடுவார். இவருடைய பேச்சை தான் எல்லாரும் கேட்குற மாதிரி செய்யக்கூடிய ஒரே ஒரு ராசி இந்த கடகராசிக்காரர்கள். அதைத்தான் ஜோதிடத்தில் ஒரு பழமொழி இருக்குது, நண்டுக்கு இடம் கொடேல் அப்படின்னு ஒரு படம். இந்த பழமொழி உன்னிப்பாக கவனித்தால் நாம் பார்த்தோம் அப்படின்னா, கடகராசிக்காரர்கள் எந்த இடத்துக்கு போனாலும் சக்ஸஸ் ஆகிடுவாங்க அப்படின்னு காட்டுறதுக்கு தான் இந்த பழமொழி. இடம் குடையல் அப்படின்னா அந்த ராசிக்காரன் அடிபட்டுருவான் அப்படிங்கிறதுக்காக ஒரு கேளிக்கையாக சொல்லப்பட்ட விஷயம். அதை ரொம்ப நாம் பெரிதாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. கடகராசிக்காரர்கள் தன் தாயின் மேல் அளவு கடந்த பற்று, பாசம், அன்பு எல்லாத்தையுமே அவங்க மேலே வச்சுருப்பாங்க. தாய் தான் அவங்களுக்கு எப்பொழுதுமே மூத்த விஷயமாகவே இருக்கும். இவர்களுக்கு மனைவி பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே இவர்களோட எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யாதவர்களாகவே தான் இருப்பாங்க. ஏனென்றால் இந்த கடகராசிக்காரர்களுடைய மனம் ரொம்ப விசாலமாக நினைத்து கொண்டு இருக்கும். ஆனால் இதுக்கு நேர்மறையாகத்தான் இவர்களுடைய மனைவிமார்கள் இவர்களுக்கு வருவாங்க. இவர்களுடைய கேர்ள் ஃப்ரெண்டு அவங்க கூட இப்படி தான் இருப்பாங்க. ஆனாலும் இவர்கள் மேக்சிமம் ஒரு லவ் மேரேஜ் பண்ணுறதுக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே இவர்கள் வருவாங்க. ஆனால் இவர்களுடைய சுபாவம் கண்டு அந்த காதலிக்கும் அந்த பிள்ளை கூட அந்த இடத்துல அவரை விட்டுட்டு போகக்கூடிய வாய்ப்புகள் இந்த கடகராசிக்காரர்களுக்கு அதிகமாகவே உள்ளது. இவர்களுக்கு யோகாதிபதிகள் அப்படின்னு பார்த்தா குரு, செவ்வாய், சூரியன் இவர்கள் எல்லாமே யோகாதிபதிகளாக இருக்கிறாங்க. சனி, ராகு, கேத்து, சுக்கிரன் இவர்கள் எல்லாருமே இவர்களுக்கு அவயோகர்கள். இவர்கள் இந்த கடகராசிக்காரர்களுக்கு அவ்வளோ பெரிய நன்மை செய்ய மாட்டார்கள். பொதுவாக கடகராசிக்காரர்கள் ஒரு பண விஷயமாகட்டும், இல்லை அவர்களுக்கு கொடுக்கல் வாங்கல் இந்த மாதிரி எந்த விஷயமாக இருந்தாலும் மிகுந்த நேர்மையுடன் நடந்து கொள்ளக்கூடியவர்கள். இவர்களுக்குள்ள ஒரே ஒரு மைனஸ் அப்படின்னா, எல்லாத்தையும் தனக்குள்ளேயே வைத்து கொள்வார்கள். அடுத்தவர்களுக்கு எந்த இடையூறும் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் இந்த கடகராசிக்காரர்கள். இவர்களுக்கு எப்பொழுதுமே பொறாமை குணம் இதுகெல்லாம் கொஞ்சம் குறைவாக இருந்து கொண்டு தான் இருக்கும். வெளிக்காட்டிக்க மாட்டாங்க, இருந்து கொண்டு தான் இருக்கும். அது 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 தன்னுடைய சாமர்த்தியமான நகர்வுகளால் அதை தன்வசப்படுத்திடுவாங்க. தன்னுடைய பொருளாதார வளர்ச்சிக்கும் அது ரொம்பவுமே அதை யூஸ் பண்ணிக்குவாங்க. தான் நினைத்ததை சாதித்து காட்டக்கூடியவர்கள் கடகராசிக்காரர்கள். தனக்கு ஒரு எதிரியை வைத்து கொண்டால் அந்த எதிரி ஜெயிச்சுட்டு தான் அவங்க வேறு வேலையே பார்ப்பாங்க. யாராக இருந்தாலும் இவரை ஒரு கை பார்க்கறது தான் கடகராசிக்காரர்கள். ஆனால் மிகுந்த அமைதியாகவும் மெதுவாகவுமே தன்னுடைய காரியத்தை செய்து கொள்வார்கள். அளவுக்கு அதிகமாக ஒரு ஆர்ப்பாட்டத்தை எல்லாம் பண்ண மாட்டார்கள். ஆனால் ஏதாவது ஒரு நாள் அவர்கள் தன்னுடைய சுயரூபத்தை வெளிப்படுத்தினால் அன்று எல்லோரும் இவங்களை தான் திரும்பி பார்ப்பாங்க, அந்த கடகராசிக்காரர்களை தான். ஏனென்றால் இவருடைய ரௌத்ரம் அப்படி, இவருடைய பேச்சு சுபாவம் அப்படி. முடிந்தவரை அமைதியாகவே இருப்பார்கள். திடீர்னு ரொம்ப ஆக்ரோஷமான ஒரு நிலைக்கு போயிடுவாங்க இந்த கடகராசிக்காரர்கள். அப்புறம் இவர்களுக்கு எப்பொழுதுமே இந்த கேளிக்கை இதிலெல்லாம் கொஞ்சம்
குறைவாகத்தான் இவர்களுக்கு இருக்கும். இந்த சுபாவ மனப்பான்மை, அந்த கேளிக்கை சுபாவம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கும். ஏனென்றால் இவர்களுக்கு அந்த ஆதிபத்தியம் வந்து தொழில் மேலேயும் அடுத்த எதிர்காலத்தின் மேலேயும் அளவு கடந்த ஒரு பற்று இருக்கும். இவர்கள் பெயர் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காகவே தன் வாழ்க்கையை வந்து வாழ்நாளை கடத்திக்கிட்டு இருப்பாங்க. கடகராசிக்காரர்களை பொறுத்தவரை அவருடைய தொழில் ஸ்தானம் எப்பொழுதுமே நன்றாகத்தான் இருக்கும். அவர்கள் நல்ல தனவான்களாகத்தான் மேக்சிமம் இருப்பாங்க. கற்ற குருவுக்கு விசுவாசமாக இருப்பாங்க. இவர்களுக்கு எப்பொழுதுமே வந்து இந்த சனி சுக்கிரன் வந்து அவ்வளவு பெரிய நன்மை செய்யாது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஏனென்றால் இந்த சந்திரனுடைய ராசிக்கு எப்பொழுதுமே சனியும் சுக்கிரனும் நன்மை செய்ய மாட்டார்கள். இவர்களுடைய சுபாவம் இதற்கு காரணமாகத்தான் அந்த பெண் சம்பந்தப்பட்ட விஷயமாகட்டும், இல்லை ஆணாக இருந்தால் பெண், பெண்ணாக இருந்தால் ஆண், 2 பேரும் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த மேட் ஃபார் ஈச் அதரை வந்து கொடுக்க மாட்டாங்க. இவர்கள் கல்வியில் நல்லா திறமையாக இருப்பாங்க. தெய்வீக வழிபாடுகள் அதிகமாக இருப்பாங்க. ரொம்ப அனுஷ்டானங்களை காட்டிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நிறைய பேர் அதை வந்து தனக்குள்ளே வந்து மறைச்சிக்கிட்டு ரகசியமாக அனுஷ்டானங்களை புதைச்சி விடுவார்கள். பேச்சில் ரொம்ப சாமர்த்தியமாக இவங்க எப்போவுமே இருப்பாங்க. பண விஷயங்களில் வந்து கொஞ்சம் சுயநலமாகத்தான் இவங்க யோசிப்பாங்க. இவங்க தன்னைத்தானே புகழ்ந்து பேசிக்கிற ஒரு மனப்பான்மையோடவே தான் இவங்க இருப்பாங்க. அப்புறம் நண்பர்களிடத்தில் வந்து எப்பொழுதுமே கொஞ்சம் பிரியம் கொஞ்சம் குறைவாக இருக்கும். குழந்தைகள் மேலேயும் வந்து அளவு கடந்த பிரியத்தை வச்சுருவாங்க. குழந்தைகளுக்காக எது வேணாலும் செய்வாங்க. தன் தாய்க்காக எது வேணாலும் செய்வாங்க. சமூகத்தில் வந்து எப்பொழுதுமே இவர்கள் வந்து ஒரு நல்ல பெயரை வந்து வாங்கணும்னு நினச்சே தான் இவங்க எப்பொழுதுமே இருப்பாங்க. இவருடைய சுபாவமே அப்படித்தான். இவர்கள் வந்து ஒரு பெருமையான வாழ்க்கை வாழ்ந்து அதை வந்து சக்ஸஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இவர்களுக்கு உண்டான ஒரே ஒரு வாழ்க்கையின் இலக்காகவே இருக்கும். எப்பொழுதுமே இவர்கள் ஸ்திர சொத்துக்களை வைத்திருப்பார்கள். ஸ்திரமான செல்வங்களை வைத்திருப்பார்கள். ஜாதகங்களில் சில நேரங்களில் தசாபுத்தி காலங்களில் தான் அதையெல்லாம் விட்டு விடுவார்கள். மற்றபடி இவர்கள் ஸ்திர சொத்துக்களை வைத்திருப்பார்கள். சம்பாதிக்கும் எண்ணம் எப்பொழுதுமே இவர்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். இவர்களுக்கு எப்பொழுதுமே சில சுயநலமான நண்பர்கள் தன்னை சுற்றி இருந்துக்கிட்டே இருக்கிறத இவங்க கவனிக்க மாட்டாங்க. இவர்கள் தனக்கு மிஞ்சி யாரும் இல்லை அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையோடவே இவங்க இருப்பாங்க. தன் பேச்சுக்கு மீறி யாரும் வரமாட்டாங்க, தனக்கு கீழே தான் எல்லோரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த ஒரு மனப்பான்மை தான் அவங்களுக்கு மைனஸ். மற்றபடி மற்ற எல்லாமே இவர்களுக்கு ப்ளஸ். அதனால் கடகராசிக்காரர்களின் பொதுவான குணநலன்களை இந்த வீடியோவில் பார்த்தோம். நன்றி. நமசிவாய்.